கண்டிப்பா ஸ்பெஷல், கண்டிப்பா ஸ்பெஷல். அதான் தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல். அந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் ஆகாதுன்னு தன்னை தள்ளினதுக்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, நான் வாக்கு வந்தவன் அல்ல. நீர் கொடுக்கிற வேலை சரியானது, ஆனா அதற்கு நான் பர்ஃபெக்டான ஆளு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. உங்களுக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்தா அந்த பொறுப்பை தேவனே உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அதற்குரிய தகுதி கண்டிப்பா உங்களை வந்து சேரும். நம்புறீங்களா? நீங்க அதுக்கு பயப்படவே பயப்படாதீங்க. என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்துவேன்னு நினைக்காதீங்க. என் பிள்ளைய வளர்த்துற அளவுக்கு நான் படிக்கலைன்னு ஒதுங்கிக்காதீங்க. உங்களுக்கு பிள்ளைய கொடுத்த ஆண்டவர் அவன் என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த பிள்ளையை விட பெரிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். எத்தனையோ பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாவுக்கு மறைச்சிருக்காங்க. ஆனா ஜெபத்துல இருக்கும்போது சொப்பனத்துல அவங்க அம்மா அப்பாவுக்கு காமிச்சிருக்காரு. தெரியுமா ஆண்டவர், உன் பிள்ளை இப்படி போறான், உங்க மகன் இப்படி போறான். உடனே இவங்க போய், அப்பா இப்படி நான் பார்த்தேன்ப்பா, நீ சரியாயிக்கோப்பா. அப்ப வந்து பொறுப்பை கொடுக்கிற ஆண்டவர் அதனுடைய கிருபையை கர்த்தர் தரும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பாடலாமா? கரங்களை தட்டி. கொஞ்ச காலம் கண்ட அந்த பாடுகளை எல்லாமே இந்த மாதம் பனி போல நமக்கு முன்பாக உருகி போகும். என்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பாடுகள் எல்லாமே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன் உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நம்பிக்கை உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை இப்ப சொல்லு. சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சீர்படுத்துவா. இந்த இரண்டாவது மாதம் உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. மேன்மையை தடுக்கின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்கின்ற கூட்டங்கள் எல்லாமே வணங்கி நிற்கும். உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில். இப்ப கைகளை மேல தட்டி சொல்லு. சீர்படுத்துவா இயேசுவே. ஜெபத்தோட ஜெபத்தோட வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஸ்பெஷலா, ஆண்டவரே என் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துங்கப்பா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஒரு விஷயம் கூட சொல்லு. சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சீர்படுத்துவா இயேசுவே. ஆலயத்தை சீர்படுத்துங்கப்பா, ஊழியத்தை சீர்படுத்துங்கப்பா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஆமென்.
நம்பர் 1, முதலாவதாக இந்த மோசே வந்து தன்னை அவன் ஒதுக்குனதற்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா, தான் ஒரு சரியான ஆள் இல்லை, பர்ஃபெக்டான ஆள் இல்லை. இங்கே இருக்கிறவங்க யாராவது ஊழியத்தை கூட அப்படின்னு நினைக்கலாம். மோசே வந்து ஊழியத்தை தான் அப்படின்னு நினைக்கிறாரு. உங்களுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு நிறைய தகுதி வேணுமே ஆண்டவரே, உங்கள் ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுதியுமே இல்லை. நீங்கள் நிறைய பேர் ஒதுங்கி 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 போகலாம். நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் சரியில்லைன்னு. நான் நம்புகிறேன், நீங்கள் சரியில்லைன்னு எத்தனை நாள் நீங்கள் ஒதுங்கி போவீங்க? நீங்கள் பர்ஃபெக்ட் இல்லைன்னு எத்தனை நாள் நீங்கள் ஒதுங்கி போவீங்க? உன் மனைவிக்கு தெரியாது பிரதர், உன் கணவனாருக்கு தெரியாமல் இருக்கலாம் சிஸ்டர். நீ வேணாம், எனக்கு இது ஆகாது, எனக்கு இது ஆகாது, நான் சும்மா மேலோட்டமாக வந்துட்டு போகிறேன், என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத, நான் அதுக்கு பர்ஃபெக்டான ஆள் இல்லை, அதுக்கு சரியான. அப்போது நான் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்னைக்கு தான் அப்படி ஆவீங்க? என்னைக்கு தான் பர்ஃபெக்ட் ஆவீங்க? என்னைக்கு தான் காலம் முழுவதும் அப்படியே இருந்துருவீங்களா? அப்படியே இருக்கலான்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீ என்னைக்காவது ஒரு நாள் சரியாகணும்ல. அப்போ இந்த மாதம் தான் அதற்குரிய மாதம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். நான் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை பிரதர், நான் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை மகளே, அதை சரி பண்ணிக்கிறது தான் பெரிய விஷயம். அது எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிறவனுக்கே அந்த உணர்வு இருக்கும். நான் சரியில்லைன்ற உணர்வு அவனுக்கு இருக்கும். அதனால நீங்கள் வேற. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அதை எதெல்லாம் சரியாகலையோ அதற்கு நீங்கள் முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணி கர்த்தர் கரத்தில் கொடுங்க. நான் நம்புகிறேன், அவர் அசைவாடுவார். இந்த மாதம் அவர் அசைவாடுவார், சரியாகும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் இந்த பலிபீடத்தில் இந்த பிரசங்கத்தை பண்ணிகிட்டே இருக்கும்போது என் மனசு உண்மையிலே ஒரு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த செய்தியை நேற்றுக்கு இரவில் ஆரம்பித்ததுலேருந்து நான் ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் தான் செஞ்சிட்ருக்கிறேன். நான் பர்ஃபெக்டான ஒரு பாஸ்டர் அப்படின்னு தான் எல்லோரும் நம்ம நினைப்போம். கண்டிப்பாக நேர்த்தியான பாஸ்டர், கரெக்ட், உண்மைதான். நிறைய செய்கிறோம், நிறைய இது பண்ணுறோம். ஆனால் நான் இன்னைக்கு கேட்டேன், இல்லை ஆண்டவர், நிறைய ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது. திருச்சபையில் நிறைய ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது, குடும்பத்தில் நிறைய ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது, என்னுடைய பர்சனலாக எனக்கு ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடணும் ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். நிச்சயமா அந்த கிருபையை கர்த்தர் தருவார். சபையில் அசைவாடுவார், குடும்பத்தில் அசைவாடுவார், என் வாழ்க்கையில் கர்த்தர் அசைவாடுவார். இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஊழியக்காரனா கர்த்தருக்கு முன்னாடி நான் நிற்பேன். தேவனுக்கு முன்பாக நான் நிற்பேன். கர்த்தரை நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ ஞானமா, இவ்வளோ நேர்த்தியா, ஒரு இது கூட இல்லை. இது வரைக்கும் கிருபையில தான் ஓடிடுச்சு உங்கள் வாழ்க்கை. நிறைய பேருடைய வாழ்க்கை நம்ம கிருபையில ஓடும். சில நேரத்தில் நினைப்போம், 2000 பேர் இப்போ வந்து கடந்த இந்த ஃபீஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1800 பேர் 2000 பேர் சாப்பிட்டாங்க. ஆனால் 2000 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு வசதியை கூட நம்ம செஞ்சு கொடுக்கல, ஒரு வசதியை கூட செஞ்சு கொடுக்கல. ஆனால் ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அழகாக அவங்கவுங்க திருப்தியாக சாப்பிட்டு போனாங்க. இது என்ன அப்படின்னா கிருபையில் ஓடுறது. கிருபை அது ஆண்டவர் வச்ச இறக்கம். அவரே முன்னாடி நின்று அவர் நடத்துவார். ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் செய்வார். அதுக்காக ஆண்டவர் செய்கிறாரே அப்படின்றதுக்காக நான் வந்து அப்படி அதை சரி பண்ணாமல் இருந்துட்டேன் அப்படின்னா கணக்கு கர்த்தர் என் மேலே கேட்டுருவார். சில இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை கிருபையில் ஓடி இருக்கலாம். நீங்கள் பர்ஃபெக்டாக இல்லாததை கூட கர்த்தர் முன்னாடி ஒரு பர்ஃபெக்டாக மாற்றி இருக்கலாம், காமிச்சிருக்கலாம். ஆனால் இனி அப்படி பண்ணாதீங்க, நீங்கள் மாறுங்க. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மோசே வந்து நான் ஆகாது என்று தள்ளின கல், எனக்கு வேண்டாம், இந்த பொறுப்பை கொடுக்க வேண்டாம், தன்னையே அவன் புறக்கணித்ததற்கு இரண்டாவது காரணத்தை வாசிப்போமே. ஆனால் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாமா? அந்த யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்க போறோம். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார்.
நீங்கள் 19வது வசனம், 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்திற்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போனார். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ திரும்பி எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையிலே அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த மோசே நான் தகுதி இல்லாத ஒரு ஆள், நான் ஆகாது என்று தன்னைத்தானே இந்த மோசேயை ஒதுக்குறதுக்கு 2வது காரணம் என்னன்னா, பைபிள் சொல்லுது அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த காலதாமதம் தான் காரணம். அப்படின்னா அந்த டிலே, நாட்கள் தாண்டுது பாருங்களேன். அவனுடைய வாழ்க்கையிலே நேரம் கடந்து போனது. அவன் பார்வோனுடைய வீட்டிலே 40 ஆண்டுகள் அவன் இருக்கிறான். அந்த 40 ஆண்டுகளில் அவனுக்கு பலன் இருந்துச்சு. அந்த 40 ஆண்டுல ஆரோக்கியம் இருந்துச்சு. அவன் எதிர்த்து நிற்கிறதுக்கு பலன் இருந்துச்சு. அவனுக்கு போராடுறதுக்கு பலன் இருக்கு. அவனுடைய சரீரத்தில் பலன், மனசுல பலன், எல்லா பலனும். அப்படின்னா ஒரு தலைவனாக பொறுப்பு எடுப்பதற்கு சரியான ஒரு டைம். என்ன டைம்னா அந்த டைம், அந்த 40 வயசு. ஆண்டவர் இதற்கு முன்பாக அப்படிதான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு அந்த 40 நீங்கள் யோசேப்பை பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்ல அவ்வளவுதான் அவன் ஒரு தலைவனாகிறதுக்கு செட்டில் ஆயிட்டான். அந்த மாதிரி நிறைய பேரை 40 வயசுல ஆண்டவர் நிக்க வைத்தார். ஸோ இந்த 40 இயர்ஸ், 40 வயசு ரொம்ப முக்கியமான வயசு. 40 ஆண்டுக்குள்ளாக ஆண்டவருடைய பிள்ளைகள், வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க 40 வயசுக்குள்ள ஒரு குணத்தை மாத்திரணும். 40 வயசுக்குள்ள நீங்க உங்களுடைய எதிர்காலம் என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். 40 வயசுக்குள்ள ஆண்டவரை நீங்க தொற்றணும். 40 வயசுக்குள்ள பாவ பழக்கம் எதையாவது நீங்க தொடர்ந்துட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் விடணும். 40 வயசுல நீங்க கிளியர் ஆயிரணும். அது கண்டிப்பா உங்களுக்கு அவசியம். 40 வயதை நெருங்க போகிற எல்லாரும் இதுல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய 40ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 40வது வயதில் அப்படின்ற அந்த 40 ரொம்ப முக்கியம். அதற்கு மேல் இதுல இருக்கிறத வச்சுதான் அடுத்த வளர்ச்சி, அடுத்த உயர்வு. இந்த 40 வயசுல சிலர் நிக்க முடியாதவங்க அதற்கு பிறகு தடுமாறி இருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாம இருந்தா பரவாயில்ல, ஆண்டவரை ருசிக்காம இருந்தா பரவாயில்ல, எப்பவும் ஆண்டவர் நடத்துவார். ஆனா ஆண்டவரை ருசித்த அறிந்த ஒரு பிள்ளை 40க்குள்ள நீங்க நிலை ஆயிரணும், 40க்குள்ள நீங்க ரெடி ஆயிரணும். ஸோ அந்த கீழே வயசுல இருக்கிறவங்க எல்லாரும் அதற்காக நீங்க ஜெபிங்க. அந்த மாதிரி ஒரு டார்கெட்டோட நீங்க உங்க வாழ்க்கையை கொண்டு போங்க. அப்போ 40 வயதுல எல்லா பலனும் இருக்கும்போது இந்த மோசே இப்போ எனக்கு பொறுப்பு கொடுத்தா பரவாயில்ல, இப்போ வேணா ஜனங்களை நான் இங்க இருந்து கிளப்பி கூட்டிட்டு போறேன், அதற்காக தான் ஒரு கொலை நடக்குது, ஒரு ஃபைட், இதெல்லாம் நடக்குது. ஆனா இப்போ அந்த 40 வயது முடிஞ்சு அடுத்த 40 வயது அவனுக்கு ஓடுது. ஸோ 80 வயது. 40 வயசுல பலனா இருந்தாங்க. ஆனா 80 வயசுல தாடியெல்லாம் நிறைச்சு போய், கொஞ்சம் பலன் எல்லாம் குறுகி போய், விசுவாசம் எல்லாம் அற்று போய், தோலெல்லாம் சுருங்கி போய், இப்ப ஆண்டவர் நீ போ அப்படின்னு சொல்லும் போது இவனுடைய மனசுல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே, என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு, இனி ஏன் என்ன நீங்க அனுப்ப போறீங்க, இனி நான் போய் என்னத்தை செய்ய போறேன். இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த ஜெபத்தில் நீங்க உட்கார்ந்துருக்கலாம். இனி என்ன பண்ண போறேன், என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய காலங்கள் முடிஞ்சிருச்சு, இனி நினைச்சா கூட நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உன்னை ஆகாது என்று நீ தள்ள வேண்டாம், உனக்கு இன்னும் நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் உனக்கு கையில 40 ஆண்டு உண்டு மோசே, இன்னும் நான் உனக்கு ஒரு 40 இயர்ஸ் வைத்திருக்கிறேன். நீ 80 வயது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வாயானால் அடுத்த 40 வயதை உனக்கு நான் கூட்டி தந்து 120 வயசு வரை கர்த்தர் அந்த மோசையை உயிரோடு வைத்து ஜனங்களை எல்லாம் கடைசி வரைக்கும் கொண்டு போறதுக்குரிய
பலனை கர்த்தரே தந்தார். உங்களை ஒதுக்காதீங்க, உங்களை புறக்கணிக்காதீங்க. ஆகாது என்ற தள்ளப்பட்ட கல்லை போல உங்களை நீங்க நிறுத்தாதீங்க. எனக்கு வயசெல்லாம் போயிடுச்சு, எனக்கு நாட்கள் எல்லாம் போயிருச்சு, இனி என்ன பண்ண போறேன்? நான் நம்புறேன் சில நேரங்களிலே கர்த்தர் 10 ஆண்டுகளுக்கு சேர்க்கிறதை உங்களுக்கு கையிலே தருவார். ஊழியக்காரர் தாயப்பன் அவர்களை ஒரு நாள் எனக்கு பைக்கில் கொண்டு போய் ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன், கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போ அவங்களுக்கு அவசரமாக அந்த கூட்டத்துக்கு அவங்க அடுத்த ட்ரெயினுக்கு போக வேண்டியது இருக்கிறனால அவங்கள பைக்கில் கூட்டிகிட்டு போகணும். அப்போ அவங்க ரொம்ப ஏஜ் ஆனவங்க, ரொம்ப வயசானவங்க. அப்போ நான் கேட்டேன், அடுத்து இங்கே ப்ரேயர் முடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட் எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். கேட்கும்போது அவர் 1 வருஷத்தினுடைய ஷெட்யூல் சொன்னார். நான் கேட்டேன், இந்த மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். அவர் 1 வருஷத்தினுடைய ஷெட்யூல் சொன்னார். பாஸ்டர், 1 வருஷம் வரைக்கும் நான் புக் ஆகிட்டேன். 1 இயர் இங்கே இருந்து முடிச்சுட்டு இங்கே போகிறேன், இங்கே இருந்து முடிச்சுட்டு. அவர் தான் பெரிய மெமரி நிறைய வைக்கிற ஆளாச்சே. இங்கே முடிச்சுட்டு இங்கே போகிறேன், இங்கே முடிச்சுட்டு இங்கே போகிறேன், இங்கே முடிச்சுட்டு இங்கே முடிச்சுட்டு போகிறேன். நான் கேட்டேன், இவ்வளவு வயதுலையும் நீங்கள் எப்படி இப்படி ஓடுறீங்க? எப்படி உங்களால் ஓட முடியுது? உங்களுக்கு டயர்டு இல்லையா அப்படின்னு. நான் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி 40 வருஷம் ஓட வேண்டியதை கர்த்தர் இந்த 10 வருஷத்துலேயே எனக்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுவார் போல தெரியுது அப்படின்னு. ஹல்லேலூயா. உங்கள் வேலை முடிந்திருக்கலாம், உங்கள் நேரம் முடிந்திருக்கலாம், ஆனால் ஏசப்பா உங்களுக்காய் குறித்திருக்கிற நேரம் உங்களுக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் முடியாது பிரதர், முடியாது சிஸ்டர். கண்டிப்பா அந்த நேரம் உங்களுக்காக காத்திருக்குது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் இனி எங்க போய் ஒரு வீடு கட்ட போறேன், நான் இனி எங்க போய் ஒரு வாகனம் வாங்க போறேன், நான் இனி எங்க போய் ஊழியம் செய்ய போறேன், எனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 30-40 இயர்ஸ்ல கூட நிறைய பேர் இப்படி சொல்றீங்களா? இல்லை இல்லை, உங்களுக்கான நேரம் உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கான நேரம் உண்டு. கர்த்தர் இந்த நேரத்தை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பா பத்தி முழு பலத்தோடையும் சொல்லுங்க. நீங்கள் ஒரு நாள் பயன்பட போகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். என்றைக்காவது ஒரு நாள் நான் பயன்பட மாட்டேனா அப்படின்னு காத்திருந்து நாட்களெல்லாம் கடந்து போய் இனி நான் பயன்படவே மாட்டேனோ என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். என் நேரம் முடிஞ்சிருச்சு, என் டைம் முடிஞ்சிருச்சு, இனி நான் எங்க பயன்பட போறேன்? இனி எங்க நான் பயன்பட போறேன்? ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் இல்லை மகனே, நான் உன்னை இந்த இடத்துல பயன்படுத்தி விட்டு தான் எடுத்துக்கொள்ளுவேன், உன்னை பயன்படுத்தி விட்டு தான் நான் எடுத்துக்கொள்ளுவேன், உன்னை பயன்படுத்தி விட்டு தான் நான் எடுத்துக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் நேரமெல்லாம் போயிடுச்சு பாஸ்டர். மோசையினுடைய அதே இருதயம் உங்களுக்குள்ள இருக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு முன்பாக இருக்கிற நிறைய பேர் வேகமா ஓடிட்டாங்க. நானும் அவர்களும் ஒன்றாய் தான் இந்த ஓட்டத்தை ஆரம்பிச்சோம். ஆனா அவங்கள திரும்பி பாருங்க பாஸ்டர், என்னுடைய கண்ணு கட்டாத தூரத்துக்கு அவங்க ஓடிட்டாங்க. அவங்க ஒரு பெரிய லட்சியத்தை அடைஞ்சிட்டாங்க, ஒரு பெரிய வெளிச்சத்தை அவங்க பார்த்துட்டாங்க. ஆனா நான் இவ்வளவு அவங்களுக்கு பின்னாடி கிடக்குறேனே, இவ்வளவு தூரம் அவங்களுக்கு பின்னாடி நான் கிடக்குறேனே. நான் இனி நினைச்சா கூட அவங்களுக்கு வேகமா ஓட முடியாது, நான் நினைச்சா கூட அந்த டார்கெட்டை என்னால பண்ண முடியாது. நான் ஒரு நாளாவது பயன்பட மாட்டேனா, நான் ஒரு நாளாவது அந்த வெற்றியை அடைய மாட்டேனா? அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உன் டைம் முடியல, உன் நேரம் முடியல, உன் நாட்கள் முடியல, உனக்காக நான் குறித்திருக்கிறதை ஹல்லேலூயா அவர்களை விட வேகமாய் உன்னை ஓட பண்ணுகிற கர்த்தர். ஆமென். ஆபிரகாமுடைய காலம் முடிஞ்சிருக்கலாம், ஆபிரகாமுடைய நேரம் முடிந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்று வைத்திருக்கிற நேரம், கரங்களை தட்டி உன் பிள்ளைகளுக்கான நேரம்,
நல்ல கரங்களை தட்டி, இனிதான் உன்னை பயன்படுத்துகிற நாள், இனிதான் உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற நாள், இனிதான் உங்களை பெரிய இடத்துல கொண்டு போகிற நாள், இனிதான் பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கிற நாள், இனிதான் பதவி உயர்வுகளை கொடுக்கிற நாட்கள், இனிதான் கர்த்தர் ஆளுகையை கொடுக்கிற நாட்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உங்களை ஆகாது என்று தள்ளின கல்லாய் நீங்க உங்களை இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க புறக்கணிக்க வேண்டாம், புறக்கணிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கான 40 ஆண்டுகள் முடிந்தது, ஆனால் நான் உனக்கு கொடுக்கிற 40 ஆண்டுகள் இன்னையிலிருந்து ஆரம்பம். ஹல்லேலூயா. உங்களுக்கான 10 வருஷம் முடிஞ்சிச்சு பிரதர் சிஸ்டர், உங்களுக்கான 15 வருஷம் முடிஞ்சிச்சு பிரதர் சிஸ்டர். நீங்க நினைச்ச அந்த டார்கெட், நீங்க நினைச்ச அந்த வயசுக்குள்ள அடைய முடியல. நீங்க ஒரு எண்ணத்தை வச்சு இந்த வயசு இந்த நாள் அப்படின்னு வச்சிருக்கீங்க, அதுல உங்களால பண்ண முடியல. இல்ல இல்ல இல்ல, உங்களுடையது முடிஞ்சாலும் கர்த்தருடையது இன்னையிலிருந்து ஆரம்பமாகிறது. ஆமென். கோடாரியையும் பிளைடையும் ஒரு இடத்துல வச்சு, கோடாரி பிளைடை பார்த்து நீ குறைஞ்சவன் நான் பெரியவன் சொல்லிட முடியாது. நீ என்ன விட ரொம்ப குட்டியா இருக்க, நீயும் வெட்டுற நானும் வெட்டுறேன், ஆனா நான் மரத்தை வெட்டுறேன், உன்னால மரத்தை வெட்ட முடியுமான்னு கேட்க முடியாது. கோடாரி மரத்தை வெட்டும், ஆனா முடிய வெட்ட முடியாது. ஆனா பிளேடு மரத்தை வெட்டலைனாலும் முடிய வெட்டிடும். அதனால நல்லா நினைச்சுக்கங்க, நீங்க கோடாரி ஆகணும்னு நினைக்காதீங்க, நீங்க கோடாரி ஆகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்ததை உங்க மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றும். நீங்க அவங்களோட குறைவு கிடையாது, உங்களுக்கு உரியதை நீங்க செஞ்சா போதும், உங்களுக்கு உரியதுல நீங்க வெற்றி அடைஞ்சா போதும், உங்களுக்கு உரியதுல நீங்க சாட்சியா இருந்தா போதும், உங்களுக்கு உரியதுல நீங்க சந்தோஷம் அடைஞ்சா போதும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், அவர் உங்களை சீர்படுத்த வல்லவர். ஆமென் சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? நான் இனி பயன்பட மாட்டேனோன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 40 ஆண்டுகளாக ஒரே வனாந்திரத்தை பார்த்து 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 மோசேயை போல நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆண்டவரே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி நான் எகிப்திற்கு போய் என்ன பண்ண போறேன்? நான் இனி எகிப்திற்கு போய் நான் என்ன செய்வேன்? போதும் ஆண்டவரே, 80 வயசு முடிஞ்சிச்சு, இனி போய் அலைஞ்சு இனி போய் ஆட்களை ஆதாயப்படுத்தி போதும். எனக்கு 2 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, சின்னதா செட்டில் ஆயிட்டேன், என் வாழ்க்கை முழுக்க முட்செடியே நான் பார்த்துட்டேன். என் கண்களுக்கு முன்னாடி ஒரு முட்செடி இருக்குது, ஆனா நான் முட்செடியில திருப்தி ஆயிட்டேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற அநேகர் அப்படித்தான். உங்களுக்கு கொடுத்திருக்கிற முட்செடியிலே நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்கள். எனக்கு இந்த முட்செடி போதுமானது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், இல்லை, உன் முட்செடியிலே அக்கினி எரிகிறது, ஆனால் அது சாம்பலாகவில்லை. என்ன அர்த்தம்? எல்லாரும் பார்க்கிறதுக்கு உன் வாழ்க்கை முச்செடிதான் மகளே, ஆனா அக்கினியே அதன் மேல விழுந்தாலும் அதை எரிய பண்ண முடியாது. என் வாழ்க்கையில நிறைய முட்களை மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன். தேவ பிள்ளையே, சாதாரணமாய் பயன்படுத்துகிற அந்த ரோஜா பூவை பார்த்தீங்கன்னா கூட அதை சுத்தி நிறைய முள்ளுதான், ஆனாலும் அது தன்னுடைய செடியிலே வளர வைக்கிற பூ நிறைய பேருக்கு பிரயோஜனமா அமையுது. நிறைய பேருடைய இருதயம் உடைந்து ஆராய் ஊற்றப்படுவது போல நான் உணர்றேன். நான் ரொம்ப லேட் பாஸ்டர், ரொம்ப காலதான் பாருங்க பாஸ்டர். என் கூட இந்த ஊர்ல வந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க பாஸ்டர்.
அவெல்லாம் என்ன கேவலமா திரும்பி பார்க்கறான் பாஸ்டர். அவன் வேகமா குதிரை மாதிரி முன்னாடி ஓடிட்டு இருக்கும் போது நான் ஆமை மாதிரி பின்னாடி நடந்து நடந்து வர்றேன். அதுலயும் 10 அடி ஏறினா 10 அடி சரிக்கிறேன். எனக்கு நம்பிக்கையே விட்டு போயிடுச்சு பாஸ்டர். இனி என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்ய போறேன், என்ன பண்ண போறேன்? ஏதோ ஒரு நடைபணமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, நல்லபடியா போய் சேர்ந்தா போதும் பாஸ்டர். இல்ல 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 மகளே, இல்ல இல்ல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? 40 வயதிற்கு முன்பாக இருந்த அதே பலன் இப்போ உங்ககிட்ட இருக்கு மோசே. உன் மனசுதான் பலவீனம் ஆயிடுச்சு, ஆனா வேற ஒன்னும் பலவீனமாகல. நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பலவீனமாகல, நான் உனக்கு கொடுத்த வார்த்தை பலவீனமாகல. நீ பலவீனமானாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை பலவீனமாகல, பலவீனமாகல. அந்த வார்த்தை அன்னைக்கு எந்த உயிரோட இருக்குதோ அதே உயிரோட இன்னைக்கும் இருக்குது. அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஓ, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நன்றி. ஓ, சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. பாடுவோம் எல்லாரும். உன்னை செய்வேன் சொன்னோர் இடம் கொள்ளாமல் உன்னை சீர்படுத்துவார். ஜபத்தோட ஜபத்தோட ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பிய, வாலிப தங்கச்சிய இப்போ இப்போ நினைச்சுங்க ஆண்டவரே. அந்த வாழ்க்கை சீராகட்டும், நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இப்ப சொல்லு, கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நம்பி உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை. இப்ப கைகளை மேல தட்டி சொல்லுவோமோ, சீர்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சொல்லுவோம், நன்றி அப்பா நன்றி. ஓ ஹalleluya. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை. இப்ப சொல்லுங்க எல்லாரும், மேன்மையை தடுக்க நின்ற, மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே
திரும்ப திரும்ப மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. பாருங்கப்பா, எதிரிய பாருங்கப்பா, சத்துருவ பாருங்க ஆண்டவரே. நீங்க வழக்காட மாட்டீரோ, நீங்க எழுப்பி நிற்க மாட்டீரோ, நீங்க நியாயம் செய்ய மாட்டீரோ. எந்த மட்டும் சத்துரு கர்ச்சித்து கொண்டு திரிவார், எந்த மட்டும் சத்துரு தூற்றி கொண்டு திரிவார், எந்த மட்டும் வஞ்சகத்தை மனதிலே வைத்து திரிவார். நியாயம் செய்ய மாட்டீரோ. நீர் நியாயம் செய்ய வேண்டும், நீர் எழுப்பி நிற்க வேண்டும், நீர் பரிந்து பேச வேண்டும், நீர் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். நீங்க தண்டிக்க வேண்டாம், தண்டிக்க வேண்டாம். ஆனால் நீங்க கேள்வி கேட்கணும்ல ஆண்டவரே, நீங்க கேள்வி கேட்கணும்ல ஆண்டவரே. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே கூட என்று கரங்களை தட்டி பாட 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 அந்த சத்துரு வெட்கப்பட்டு போனான். தேவன் இப்போ 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 நியாயம் செய்யணும். நீங்க நியாயம் செய்யணும், நீங்க நியாயம் செய்யணும், நீங்க நியாயம் செய்யணும், நீங்க நியாயம் செய்யணும். இப்போ இப்போ நான் ஜெபிச்சுட்டே இருக்கும்போது நீங்க நியாயம் செய்யணும். நீங்க அப்படி விட்டுற கூடாதுப்பா. இல்ல, சத்துருக்கு எடுத்த கையா போயிடக்கூடாது இல்லப்பா. என் பிள்ளைகளை வெட்கப்படுக்க நினைக்கிற சத்துருக்கு எடுத்து கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல, கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அவனை தொட்டா யாரு கேட்பா, அவளை தொட்டா யாரு கேட்பான்னு நினைக்கிறாங்கல்ல. இல்ல, எங்களை கேட்டு எங்களை சொன்னா, எங்களை அப்படி பண்ணா கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவனை கேட்கறதுக்கு ஒருத்தர் உண்டு, அவனை கேட்கறதுக்கு ஒருத்தர் உண்டுன்னு நிரூபிக்கிற காலம் வரணும். ஓ ஹalleluya. உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், புது மேன்மை உன் கையில் சேரும். ஓ, உன் மேன்மைகள் உன்னை படைத்தவர், உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், உன்னை படைத்தவர் தந்திட்ட. இப்போ இப்போ சிஸ்டர், அந்த காயத்தை கர்த்தர் மாற்றுகிறது மாதிரி, அந்த காயத்தை ஆற்றுறது மாதிரி, கீலேயாத்தின் பிசின் தைலத்தோடு ரணவைத்தியராகிய இயேசு, ரணவைத்தியராகிய இயேசு, இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற ரணவைத்தியராகிய இயேசுனுடைய அந்த தைலத்தோடு, அந்த பரிசுத்த தைலத்தோடு இதோ உன்னிடத்தில் வந்து மனிதர்கள் படுத்தின காயங்கள், சொந்தங்களால் பட்ட காயங்கள், அந்த காயத்தை ஆற்றுவதற்கு இன்று இந்த மாதத்திலே, இந்த முதல் வாரத்திலே ஹalleluya, கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த விதமாய் செயல்படுகிறார். ஓ நன்றி. படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், உன்னை படைத்தவர் காயங்கள் மாறும், மேன்மை உன் கையில் சேரும், உன் மேன்மை உன் கை. கரங்களை மேல தட்டி சீர்படுத்துவா, ஓ சீர்படுத்துவா, சிறப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இந்த பாடலை, இந்த வரிகளை சொல்ல 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 இயேசுவே நன்றி நன்றி. ஓ, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஹalleluya.
கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய நேரம் முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய நேரம் அதிலே ஆரம்பமாகிறது. ஆமேன். ஸோ ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், தள்ளப்பட்ட ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்ல. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள அது நடக்கும். நான் ஆமே. நிறைய பேர் பிரமிப்பார்கள், அதுதான் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே எழும்பி நிற்கலாமா? கர்த்தர் நல்லவர், மிகவும் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க பிள்ளைகள் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. அவங்க சம்பாத்தியத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு பணிகளுக்காக எங்க பிள்ளைங்க கொடுக்கிறது எவ்வளவுப்பா. இன்னும் நிறைய பேர்களுக்கு வீடு கூட கட்டப்படல. அவங்களுக்கு முன்னாடி பெரிய பர்வதம் போல ஒரு தேவை இருக்குது. ஆனா கூட ஆலயத்துக்காக செஞ்சவங்க, முதன்மையா ஆண்டவருக்கு செஞ்சவங்க, உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எங்க பிள்ளைகள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, பண்ணுகிற பிரயாணம், அவருடைய வேலை, அவங்களுடைய பிரயாணம் எல்லாவற்றிலையும் இந்த மாதம் முழுக்க உங்க கரம் அப்படியே அவங்கள இருந்து அழகா தாங்கிறட்டும் ஆண்டவரே. அவங்க யாரையும் பார்க்க கூடாது, உங்களை மட்டும் பார்க்கணும். நீங்க அவங்கள ஆறுதல் படுத்தணும், நீங்க அவங்கள திருப்திப்படுத்தணும், நீங்க அவங்கள ஆசீர்வதிக்கணும், நீங்க அவங்கள நடத்தணும். இதை வேற யார் கையிலே நீங்க கொடுக்க வேணாம் ஆண்டவரே. என்னை இன்னார் உயர்த்தினா, என்னை இன்னார் தூக்கி விட்டான் அப்படின்னு யாருமே சொல்லாதபடிக்கு என் கரத்தை உன் கையிலே கொடுக்கிறேன். நீர் என்னை உயர்த்தினீர், நீர் என்னை தூக்கி விட்டீர், நீர் என்னை ஆசீர்வதித்தீர், நீர் என்னை உயர்த்தினீர். இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவதற்காக தான் என் இருதயம் எப்பவும் தேடுது. இதை விளக்காம நீங்க தந்துட்டீங்கன்னா போதும். இயேசுவின் மூலம் ஜெபம்.